நீங்கள் அடிக்கடிக்கு தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்காகவே நான் செஞ்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வந்து இதுக்காக ஒதுக்கி இந்த காணொலியை பாருங்கள். காணொலியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். மன்னர் காலத்திலேருந்தே இந்த சுங்கவரி வாங்குறது அப்படின்றது வந்து வழக்கமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் காலத்துலேயும் வந்து இந்த சுங்கவரி வந்து வாங்கியிருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1947க்கு அப்புறமும் கூட இந்த சுங்கவரின்றது அங்கங்கே சில இடங்களை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கிட்ட வெறும் கொள்ளையடிக்கிற மாதிரி இன்னைக்கு சுங்கவரி வாங்கின்னு இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப அநியாயமாக பார்த்துன்னு இருக்கிறேன். 1999 மறைந்த முன்னாள் பிரதமர் வந்து திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து போயின்னு இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரத்துலலாம் வந்து எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குது, நம்ம இந்தியா முழுக்க வந்து ஒரு நல்லது செயல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது காலப்போக்கில் 2000க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முதலாக வந்து இந்த சுங்கவரியை அந்த போட்ட சாலைகளில் வந்து சுங்கவரி வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வாங்க ஆரம்பிக்கும் போது அது ஏதோ ஒரு சின்ன விஷயமா தான் தெரிஞ்சுது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த விலையை வந்து ஏற்றுற மாதிரி செஞ்சாங்க. சரி, இது எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2021 நினைக்கிறேன், அந்த நேரத்தில் ஃபாஸ்டாக்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபாஸ்டாக் அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த டோல் பிளாசா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் இருக்கிற லேன்னு சொல்லி ஒரு தனி லேனை வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா டோலுமே வந்து ஃபாஸ்டாக வந்து மாற்றினாங்க. ஃபாஸ்டாக் கம்பல்சரின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. அது வந்து வண்டி வந்து நம்ம காசு கொடுத்து அந்த நேரத்தை செலவழிக்காமல் விரைந்து போகணும் அப்படின்றதுக்காக நிறுத்துகிறாங்க அப்படின்னு கூட நம்ம வந்து உறுதி பண்ணிக்கலாம். ஃபாஸ்டாக் இல்லாதவங்க கேஷ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேஷ் வந்து ரெட்டிப்பு காசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. ஸோ இவங்களுடைய அந்த நடவடிக்கைகளை பாருங்களா, ஒவ்வொன்றுமே வந்து அது எப்படி மாறிட்டு போகுது அப்படின்னு சொல்லி. அதே போல் குறைஞ்சபட்ச கட்டணம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து இன்னைக்கு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி தெரியுது பாருங்க, பெங்களூர் டு மைசூருக்கு 175 ரூபாய் வந்து ஒரு ஒன் வே ட்ரிப் இருக்கு. 2 வே வந்து 260 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்படி நம்ம வண்டி வாங்கும்போது ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்குமே வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வண்டின்னா ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து சாலை வரி கட்டுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலையில் பயணிக்கிறதுக்கு கூடுதலாக காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி தேசிய நெடுஞ்சாலைகளில் வந்து காசு வாங்குறாங்க. இதை முதல்ல நம்ம வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்றதே எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் 2025 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டாக் வந்து ஆனுவல் பாஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த 3000 ரூபாய் கொடுத்து நானும் வந்து ஃபாஸ்டாக் போட்டுட்டேன். ஆனால் அந்த ஃபாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் வந்து சார்ஜ் வருது. ஆண்டுக்கு வந்து 200 ட்ரிப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு டோலை வந்து கிராஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு டோலையும் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அது வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ 200 டோல்ஸு ஆவரேஜாக வந்து 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 120 அப்படின்னு 175 ரூபாய் வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்து இவங்க வந்து கட்டணத்தை வந்து வசூலிக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபாஸ்டாக் வந்து அந்த ஆனுவல் பாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 200 ட்ரிப்புக்கு வந்து 3000னா ஒரு 15 ரூபாய் தான் வரும். அப்போ நமக்கு இவ்வளோ நாளாக வந்து இந்த வாங்கின காசெல்லாம் வந்து எந்த மாதிரியான கணக்கில் நம்ம எடுத்துக்கிறது, அல்லது இப்போவும் மக்கள் ஃபாஸ்டாகில் ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறவங்க வந்து அப்போது முட்டா பசங்க மாதிரி தான் இது வந்து புரிஞ்சுக்கிறதா இருக்குது. இதில் இன்னும் பெரிய அளவில் சொல்லணும்னா இந்த ஆனுவல் பாஸ் வந்து வெறும் ப்ரைவேட் கார் நம்மள மாதிரி ஓன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து பயன்படும். கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து இது வந்து செல்லுபடி ஆகாது. கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா இந்த லாரி, டெம்போ இந்த மாதிரியான பொருட்கள் நம்மளுக்கு காய்கறிகள்லேருந்து கோழியிலிருந்து பெரிய பெரிய வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பொருட்கள்லேருந்து எல்லாமே வந்து அந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து தான் போகுது. இந்த விலை குறைஞ்சாதான் அந்த கட்டணங்களும் வந்து குறையும். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறோம். எனக்கு இந்த அரசுக்கிட்டையும் NHA நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டையும் இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான். இந்த சுங்க கட்டணம் வசூலிக்கிற இந்த முறை வந்து ஒழிப்பீங்களா, ஒழிக்க மாட்டீங்களா? ஒழிப்பேன்னா எப்போ ஒழிப்பீங்க? ஒழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பெங்களூர் மைசூர் சாலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சர்வீஸ் ரோட எங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த பெங்களூர் மைசூர் சாலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லேன் இருக்குது. 6 லேன் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேலையும் நெடுஞ்சாலையிலையும், 4 லேன் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் ரோடாக இருக்குது. இந்த மாதிரி இந்தியா முழுக்க எங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் சுங்க கட்டணம் வசூலிக்கிற ஒரு சாலையும் சுங்க கட்டணம் அல்லாத எங்களுக்கு நார்மலாக பயணிக்கிற ஒரு சாலையும் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் வண்டி வாங்கும்போது ஒவ்வொரு முறையும் டேக்ஸ் கட்டிட்டு தான், வரியை கட்டிட்டு தான் நம்ம வந்து வண்டியே வாங்குகிறோம்.
அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு வரி கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. இது வந்து என்னுடைய மனசுல நீண்ட நாளா ஓடிட்டு இருந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வியை உங்க முன்னாடி வச்சிருக்கேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து சரியானதா இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு வந்து போய் சேரும். அப்படி மக்களுக்கு போய் சேரும்பொழுது இது அரசோடைய கவனத்துக்கு வரும். அரசோட கவனத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இதை பற்றி அவங்க ஒரு ரீகன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சாலையில் பயணிக்கிறதுக்காகவே வந்து இவ்வளோ பெரிய தொகையை வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியல. இன்னைக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 103 ரூபாய் வந்திருக்கு. ஏன் இதை வந்து ஒரு 50 ரூபாய்க்கோ அல்ல 60 ரூபாய்க்கோ குறைச்சிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆனா நிச்சயமா இவங்க குறைக்க மாட்டாங்க. அப்படி குறைச்சிட்டாங்கன்னா விலைவாசி எல்லாமே வந்து டவுன் ஆகும். ஆக்சுவலி இவங்களுடைய நோக்கம் விலைவாசி டவுன் ஆகுறது கிடையாது. விலை ஒரு வாட்டி ஏறிச்சுன்னா அந்த ஏறின விலையிலேயே இருக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு லாக்டவுன் பீரியட்ல கோவிட் வந்த அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வித்துட்டு இருந்த அந்த கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா 750 800 ரூபாய் அப்படின்ற மாதிரியான ஒரு விலைக்கு வந்தது. இப்போ அதையே வந்து நிரந்தரமான விலையா வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் நிறைய சுரண்டல்கள் வந்து நடந்துன்னு இருக்குது. இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து தட்டி கேட்கணும். எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்மளுடைய கழுத்தை வந்து நெரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் எதுவாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் துணிந்து கேட்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அல்லது சாலையில் பயணிக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்குமே வந்து இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.